அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் வணக்க மாதம் 13ஆம் நாள். கோவேறு கழுதையின் புதுமை. அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் பூர்ஜ் பட்டணத்தில் இருந்த காலத்தில் அவ்விடத்தில் பேர் போன அவிசுவாசி ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் கையார். அவன் கத்தோலிக்கருடைய விசுவாச சத்தியங்கள் எல்லாம் மறுத்து அநேகருக்கு துர்மாதிரியை காட்டி வந்தான். ஒரு நாள் அந்தோணியாருடன் வேத சத்தியங்களை குறித்து வெகு நேரம் தர்க்கமாடின பிறகு தன் தப்பறைகளை கொஞ்சம் கண்டுபிடித்தான். ஆனாலும் தேவ நற்கருணையில் சேசுநாத சுவாமி மெய்யாகவே எழுந்தருளி இருப்பதை பற்றி அவன் சந்தேகம் உள்ளவனாய் ஒரு நாள் அர்ச்சிஸ்டரை நோக்கி அவன் சொன்னதாவது: நீர் ஏதாவது ஒரு பிரசித்தமான அடையாளத்தை கொண்டு நீர் போதிப்பதெல்லாம் உண்மைதான் என்று ருசுப்படுத்தினால் நானும் என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உம்முடைய வேதத்தை அனுசரிக்க ஏற்றுக்கொள்கிறோம். என்னிடம் ஒரு கோவேறு கழுதை இருக்கின்றது. 3 நாள் வரைக்கும் நான் அதற்கு தீனி ஒன்றும் வைக்காமல் சகல ஜனங்களுக்கு முன்பாக விஸ்தாரமான ஸ்தலத்துக்கு அதை ஓட்டி வந்து கொள்ளை அதற்கு முன்பாக வைக்கின்றேன். அதே சமயத்தில் சேசுநாதருடைய சரீரம் என்று நீர் சொல்லுகிற தேவ நற்கருணையை கொண்டு வந்து அதற்கு காண்பியும். அந்த மிருகம் கொள்ளை சட்டை செய்யாமல் தன் கால்களை மடித்து தேவ நற்கருணைக்கு முன்பாக வணக்கம் செய்தால் நான் உடனே கத்தோலிக்க வேதத்திற்கு சேர்கிறேன் என்றான். பக்தி விசுவாசம் நிறைந்த அர்ச்சிஸ்டர் அதற்கு சம்மதித்து போய் அந்த 3 நாளும் ஜபத்திலும் தவத்திலும் செலவழித்தார். குறிக்கப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே திரளான பிரிவினைக்காரரும் மற்றவர்களும் கூடியிருந்த ஸ்தலத்துக்கு தேவ நற்கருணை வைத்திருந்த கதிர் பாத்திரத்தை எடுத்து வந்தார். அதே தருணத்தில் பட்டினியால் மெலிந்து இளைத்து போயிருந்த கோவேறு கழுதைக்கு முன்பாக கொள் இருந்த தொட்டியை கையார் என்பவன் வைத்தான். அந்தோணியார் கழுதையை பார்த்து, நான் அபாத்திரனானாலும் என் கையில் இருக்கிற உன் சிருஷ்டிகருடைய நாமத்தால் புத்தியில்லாத மிருகமே, நான் உனக்கு கட்டளையிடுகின்றது என்னவென்றால், எங்கள் பீடங்களின் மேல் பலியிடப்படும் திவ்ய செம்மறியாட்டு குட்டிக்கு சிருஷ்டிப்புகள் யாவும் கீழ்ப்படுகின்றன என்று அவிசுவாசிகள் கண்டுபிடிக்கத்தக்கதாக நீ அவருக்கு முன்பாக உடனே வந்து வணக்கம் பண்ண கடவாய் என்றார். அந்த கணத்திலே தானே கோவேறு கழுதை கொள்ளை தொடாமல் தேவ நற்கருணைக்கு முன்பாக வந்து தன் கால்களை மடித்து வணக்கம் செய்கிற பாவனையாக இருந்தது. கையாரும் அவனை சேர்ந்தவர்களும் தங்கள் அபத்த மார்க்கத்தை விட்டு வேறு அநேகரோடு மனம் திரும்பினார்கள். இந்த புதுமை நடந்தபோதுதான் பிரிவினைக்காரருடைய சம்மட்டி என்கின்ற மகிமையான பெயர் அந்தோணியாருக்கு ஏற்பட்டதென்று அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த புதுமை நடந்த இடத்திலேயே சேம் பியர்லே கையார் என்ற கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. திரளான பாவிகளை பிரிவினைக்காரரை மனம் திருப்ப அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் முன் சொன்ன பிரகாரம் அநேகாநேகம் புதுமைகளை செய்து வந்தார். அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் பிரசங்கம் செய்வதற்கு முன் தன்னைத்தானே தாழ்த்துவார், வேண்டிக் கொள்ளுவார், தன் சரீரத்தை ஒருத்து கடினமாய் தண்டிப்பார். பிறகு ஆண்டவருடைய பெயரால் பிரசங்கம் செய்வார். மோசேஸ் என்பவர் சர்வேசனுடைய பலத்தால் தமது கோலை கொண்டு கற்பாறையில் அடிக்கவே நீர் உண்டானது போல அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரும் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு பிரிவினைக்காரரை மனம் திருப்ப அநேகமான ஆச்சரியங்களை செய்து வந்தார். பூர்ஜ் நகரத்தில் நடந்த புதுமையை கொண்டு தேவ நற்கருணையின் மட்டியில் அந்தோணியாருக்குண்டான பக்தி விசுவாச நம்பிக்கை எவ்வளவென்று நாம் அறிந்து கொள்ளலாம். நம் இருதயத்திலும் அவர் அந்த பக்தி எழும்பும்படி அவரை நோக்கி மன்றாட கடவோம். ஜெபம். மகா வணக்கத்துக்குரிய அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, பிரிவினைக்காரருடைய அவிசுவாசத்தை போக்க தேவ நற்கருணையில் சேசுநாத சுவாமி மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறதை ஒரு மிருகத்தை கொண்டு அதை வணங்க செய்து ருசிப்படுத்தின நீர் உயிருள்ள விசுவாசத்தோடு அந்த திவ்ய நற்கருணையை நாங்கள் ஆராதிக்க கிருபை அடைந்தருளோம். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை திவ்ய நற்கருணையை சந்திக்கின்றது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம்: தேவ சிநேகத்தால் பற்றி எரிந்த அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.